வணக்கம், குட் மார்னிங், நமஸ்கார். ஸோ எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா அப் டு ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் வரைக்கும் பார்த்தோம். ஃப்ளெக்சிபி, அதாவது எஸ்பி ஓப்பனிங், நாமினேஷன் மஸ்ட்டு, அது ஆப்ஷனல் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அதுக்கான ஒரு லெட்டர் கொடுக்கணும். இது மாதிரி எனக்கு வந்து நாமினேஷன் தேவையில்லை அப்படின்னு ஒரு லெட்டர் வாங்கினா ஆர்பிஐ சொல்லியிருக்கு. சரியா? கம்பல்ஷன் கிடையாது. அது நம்ம நேற்றுக்கே பார்த்துட்டோம். நான் லாக்கரை பொறுத்த வரைக்கும் பர்குலரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதை திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். வந்து ஆனுவல் ரெண்ட்டில் 100 times வரைக்கும் மேக்ஸிமம் பர்மிசபிள் லிமிட் ஆர்பிஐ தான் சொல்லியிருக்கு லாக்கர் தெப்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, பல்கரடியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது போவோம். இப்போ ப்ரீ க்ளோஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வரும் இஆர்எஸ் அண்ட் எஃப்ஆர்எஸ் அக்கௌண்ட். அதுதான் இன்னிலேருந்து ஆரம்பம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆப்ரேஷன் பை எனி ஒன் ஏதர் சர்வைவர். அது மாதிரி ஃபார்மர் சர்வைவரில் அஸ் லாங் அஸ் ஃபார்மர் இஸ் அலைவ் அவர் கையெழுத்து போடுவார். அவர் இறந்துட்டாருன்னா அந்த சர்வைவர் வருவார். ரைட்டா? அதுக்கு அடுத்தது அதில் வந்து எப்படி வந்து டியூ டேட்டில் எல்லாருமே கையெழுத்து போட்டு தரணும். ஏதர் சர்வைவராக இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் போட்டால் போகிறோம். ஃபார்மர் ஆர் சர்வைவரில் ஃபார்மர் மட்டும் போட்டால் போகிறோம். சர்வைவர் ஃபார்மர் இருக்கிற வரைக்கும் அவர் தானே, அவர் போனதுக்கு அப்புறம் தான் சர்வைவருக்கு ரைட்ஸ் வரும். அது மாதிரி எப்படி ப்ரீ க்ளோஸர்னா 2 பேரும் கையெழுத்து பண்ணணும். இதுக்கும் 2 பேரும் கையெழுத்து பண்ணணும். அப்புறம் லோன் வாங்கினாலும் இஆர்எஸ்லேயும் 2 பேர் கையெழுத்து போடணும், ஃபார்மர் சர்வைவர்லையும் 2 பேர் கையெழுத்து பண்ணணும், இதுலேயும் கையெழுத்து பண்ணணும். அப்புறம் எப்படி வந்து யாராவது ஒருத்தர் முன்னாடி செத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். கன்சர்ன் லெட்டர் ஆஃப் த லீகல் ஹேர்ஸ் ஆஃப் த டிசீஸ்ட், அது வந்து ரெக்கார்டு. அதே மாதிரி ஃபார்மர் சர்வேர்லையும் ஃபார்மர் இறந்து போயிட்டாருன்னா டெத் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சர்ன் லெட்டர் ஆஃப் த லீகல் ஹேர்ஸ் வாங்கணும். ஏன்னா டெபாசிட் வந்து மெச்சூரிட்டி ஆகலையே, டியூ டேட்டுக்கு தான் அது கணக்கு. இன் பிட்வீன் டியூ டேட்டில் இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா டியூ டேட் வர அதை நம்ம இதெல்லாம் வாங்கணும். அதான் வந்து ரூல். ஓகே. அப்புறம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், த நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் கேன் ஹேவ் நாமினி அப் டு 4 persons either simultaneously or successive nomination. List up to 4 people in a priority basis. ஓகே. இப்போ சைமல்டேனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 5 பேர் வீட்டில் இருக்காங்க. ஒருத்தருக்கும் இப்போ நீங்கள் பிஎஃப்க்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. ஒய்ஃபுக்கு இத்தனை பர்சன்டேஜ், சன்னுக்கு, பெரிய சன்னுக்கு, 2வது சன்னுக்கு, டாக்டர் யார் இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த சர்வைவர் அந்த 4 பேருக்கும் அப்படி விகிதாச்சாரப்படி கொடுக்குறது தான் சைமல்டேனியஸ். சக்ஸஸிவ் நாமினேஷனா யாரோ ஒருத்தருக்கு, யார் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டு, அவுட் ஆஃப் 4ல் யார் ப்ரிஃபர்டு பர்சனோ அவரை கொடுக்குறது தான் சக்ஸஸிவ். அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கும் உண்டு. நாமினி ஷுட் பி இண்டிவிஜுவல் தான். நாமினி வந்து ஒரு நேத்திலே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரொப்ரேட்டராவோ, ட்ரஸ்டாவோ, கம்பெனியாவோ, கிளப்பாவோ அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நாமினி ஷுட் பி இண்டிவிஜுவல் ஒன்லி. அது ஸ்டில் எக்ஸிஸ்ட், அதே ரூல் தான் கண்டினியூ. என்ஆர்இ, என்ஆர்ஓ, லாக்கர் கேன் ஹேவ் ஏ 4 நாமினேஷன் ஆஸ் அபோவ். இதே தான் அதுக்கும் லாக்கருக்கும் இதே தான், என்ஆர்இக்கும் இதே தான், என்ஆர்ஓக்கும் இதே தான். சேஃப் டெபாசிட் கஸ்டடிக்கு மட்டும் சக்ஸஸிவ் நாமினி ஒன்லி. அதுக்கு வந்து இந்த சைமல்டேனியஸ் நாமினேஷன் கிடையாது. சேஃப் டெபாசிட் நேற்றுக்கே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பொருளை வந்து சேஃபாக பேங்க் மேனேஜர்கிட்ட கொண்டு கொடுக்குறது. லாக்கர் கிடையாது. லாக்கர் ஆப்ரேஷனுங்கிறது லாக்கர் இடம் கொடுப்பாங்க, அது இயர்லி ரெண்ட் கட்டணும், அந்த ஏரியா வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். பட் இது அப்படி கிடையாது. இது ஒரு பேக்கெட்டில் கொண்டு போய் நீங்கள் கொடுப்பீங்க. அது மேனேஜர் வில் அக்செப்ட், அதை சேஃப் கஸ்டடியில் மேனேஜர் வச்சுப்பார். ஓகே. அப்புறம் நாமினி வந்து ஃபார் எனி அக்கௌண்ட் ஷுட் பி இண்டிவிஜுவல் ஒன்லி. அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. மைனராக இருந்தால் டேட் ஆஃப் பர்த் வாங்கணும், மைனருக்கு ஒரு கார்டியன் வாங்கணும். நாமினி வில் பி இதாக மைனராக இருக்கும் பட்சத்தில். ஓகே. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன். இப்போ இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, என்டையர் கிளைம் இஸ் கவர்ன் பை செக்ஷன் 107 and 108 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1872 வருது. அதாவது ஒரு மிஸ்ஸிங் பர்சன் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம் அப்படின்னு வரும்போது என்டையர் கிளைம் இஸ் கவர்ன்டு பை 107 and 108 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1872. அது செக்ஷன் 107 எப்படி என்ன டீல் பண்ணுறதுன்னா கண்டினியூன்ஸ் டீல் பண்ணுறது. செக்ஷன் 18 அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுறது அப்படின்னாக்க வித் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் டெத். ஓகே. ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் டெத் கேன் பி ரைஸ்டு ஒன்லி ஆஃப்டர் எ லேப்ஸ் ஆஃப் 7 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹிஸ் பீயிங் ரிப்போர்ட்டட் மிஸ்ஸிங். இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் வீட்டில் இருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண டேட்லேருந்து 7 years வரைக்கும் கணக்கு. ஸோ 7 yearsக்கு அப்புறம் தான் மிஸ்ஸிங்னு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இது அக்கார்டிங் டு லா. இதில் கவர்ன் பண்ணுறது அப்படின்னா
இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இது டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத் கேன் பி ரைஸ்டு ஒன்லி ஆஃப்டர் எ லேப்ஸ் ஆஃப் 7 years from the date of his or her being reported missing. The nominee and legal heirs has to approach the court. Okay. If the court presumes, then as per the court direction, bank can act upon. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்டைன்ட். பேங்க் மேனேஜர் என்ன வாங்கணும்? எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். த நான் ட்ரேசபிள் ரிப்போர்ட் இஷ்யூட் பை த போலீஸ் அத்தாரிட்டிஸ். நான் ட்ரேசபிள் ரிப்போர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. வெஹிக்கிள் காணா போச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ பேங்க்லேருந்து வெஹிக்கிள் வாங்குறீங்க, அதை எங்கேயோ நிறுத்துறீங்க, காணாப்படுத்து அப்படின்னா உடனே ஓட்டு ரிப்போர்ட் த போலீஸ் ஸ்டேஷன். அப்போ வந்து அவங்க எஃப்ஐஆர் உடனே பண்ணிடுவாங்க. அப்புறம் அது குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க. அந்த அந்த டயத்து வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கே அது மாதிரி ஆயிருக்கு. டெல்லியில் 2 வீலர் வந்து பின்னாடி பார்க் பண்ணி வச்சுருந்தேன், மிஸ் ஆகிடுது. உடனே ரிப்போர்ட் பண்ணேன். மொபைல் போலீஸ் உடனே வந்து பிரான்ச்சுக்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் ட்ரேசபிள் வந்து ஒரு 1 month ஆச்சு, இப்போ ரிமெம்பர் கரெக்ட். 1 monthக்கு மேலே வாங்கன்னு அவனே சொல்லிட்டு போயிட்டான். 1 month எது போனால் நீட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ஒன்றும் கேட்கல. போனோன்னா டக்குன்னு நான் ட்ரேசபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ட்ரேசபிள் கொடுத்துட்டு எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் கொஞ்சம் டிலே பண்ணாங்க. அது கொஞ்சம் அப்போ கொஞ்சம் தெரிஞ்சவங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உடனே வாங்கினேன்னு வச்சுங்களேன். இது என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் எப்போ வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2 வீலர்னா ஜாலி ரைடு போயிருப்பாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் 40 days எடுத்துட்டாங்க. ஏன்னா ஜாலி ரைட்னா எங்கேயா விட்டுட்டு போயிடுவாங்க. டெல்லி இப்போ சிட்டிஸ்லாம் என்னென்னா பெட்ரோல் தான் நிறைய ஃபுல் பண்ணி வச்சு எங்கேயாவது பார்க் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டு பார்க்கிங்கோ இல்லை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பார்க் பண்ணிட்டு போகிறீங்க, யாரும் அவங்க கவலாலிலாம் இல்லைன்னா அவங்க வந்து லேடியை கொண்டீங்க ஜாலி ரைட்டுக்கு போயிடுவாங்க. பெட்ரோல் இருக்கிறவரையும் ஓட்டுவாங்க, பெட்ரோல் விட்டோன்னா அந்த இடத்துல விட்டு விடுவாங்க வண்டி. அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கார் சொன்னதுனால எனக்கு தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க சார், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், தட் இஸ் டிஃபரெண்ட்டு. அதை வாங்கிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்ங்கிறது அவங்க தருவாங்க. ரிப்போர்ட் அதான் போலீஸ் அத்தாரிட்டிஸை கொடுத்துருவாங்க. டெல்லிலாம் பிறகு ஒன்றுமே கிடையாது. இப்போ இங்கே அதர் தமிழ்நாட்டில் எங்கன்னா நீங்கள் பேப்பர் வாங்கிட்டு வா அப்படிமா, ஒரு வேறு பேப்பர் வாங்கிட்டு வாமா, ஒரு டஜன் பென்சில் வாங்கிட்டு வாமா, என்னமோ சொல்லுவோம், வேணா வாங்கிட்டு வாமா, எழுதி கொடுக்குறதே அவ்வளோ அபார்ட் பண்ணுவோம். அங்கெல்லாம் வந்து என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் சூப்பர் சீக்கிரட்டாக இருக்கும். டெல்லிலாம் டிவி இருக்கும், படுத்துக்கிறதுக்கு பெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே எல்லாம் சூப்பர் சீக்கிரட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து யாரும் பார்ட்டிதெல்லாம் டிமாண்ட் பண்ணி பார்த்ததில்லை. சிட்டி டெல்லியை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் டு அப்ரிஷியேட். அதெல்லாம் நீட்டாக இருக்குது. ஒரு லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டி வாங்கணும். ஸோ நான் ட்ரேசபிள் எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு, நான் ட்ரேசபிள் ரிப்போர்ட் ஃபஸ்ட், அடுத்தது லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டி வாங்கணும். அதுக்கப்புறம் நோ அதர் டாக்குமெண்ட்ஸ் ஷுட் பி, அதுக்கப்புறம் வேறு எதாவது டாக்குமெண்ட்டும் பேங்க் வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நோ அதர் டாக்குமெண்ட் ஷுட் பி இன்சிஸ்டட் அப்பான் பை தி பேங்க்னு சொல்லியிருக்கு. இதுதான் ரைட்டா. இது வந்து மிஸ்ஸிங் பர்சனுக்கு இந்த மாதிரி. அப்புறம் கார்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இப்போது நம்ம இந்து ஆக்ட பிரகாரம் நேச்சுரல் கார்டியன் ஃபார் இந்து இஸ் அ ஃபாதர். ஃபாதர் தான் வந்து நேச்சுரல் கார்டியன். ஆஃப்டர் ஹிஸ் டெத் தான் மதர், ஆஸ் பர் செக்ஷன் 6 ஆஃப் இந்து மெஜாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1956. இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. ஆஸ் பர் செக்ஷன் 6 ஆஃப் த ஹிந்து மெஜாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956. After the death only, minor can be represented only through legal guardian. Okay. அப்புறம் ஸ்டெப் மதர், ஃபாதர் cannot be the natural guardian. ஸ்டெப் மதர் இருக்கும்போது ஃபாதர் cannot be a natural guardian. அப்புறம் மேரிடு மைனர் கேர்ள், her major husband is the guardian or husband, father or mother. ரைட்டா. மேரிடு மைனர் கேர்ளுக்கு வந்து her husband major is a guardian or husband, father or mother. ஓகே. இப்போ விடோ மைனர் கேர்ள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ her husband's father is to act as a natural guardian. Mother if father is dead, her husband's father is to act as a natural guardian. ஹஸ்பண்டோட ஃபாதர் தான் ஆக்ட் அஸ் ஏ நேச்சுரல் கார்டியனாக இருக்கணும். மதரோ அப்பாவோ இறந்து போயிட்டாங்கன்னா. அடாப்டிவ் சைல்டுனா அது அடாப்டிவ் சைல்டு ஃபாதர் ஆர் மதர். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் முஸ்லீம் மைனர், ஃபாதர் இஸ் த நேச்சுரல் கார்டியன். முஸ்லீம் மைனருக்கு வந்து ஃபாதர் இஸ் த நேச்சுரல் கார்டியன். கிறிஸ்டியனுக்கு வந்து ஃபாதர் இஸ் த கார்டியன். அதாவது ஒரு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறுறது. விடோ மைனர் கேர்ள் அப்படின்னா அவர் ஹஸ்பண்ட்ஸ் ஃபாதர் யூஸ் டு ஆக்ட் அஸ் ஏ நேச்சுரல் கார்டியன். அடாப்டிவ் சைல்டாக இருந்தால் ஹிஸ் ஆர் அடாப்டிவ் ஃபாதர் ஆர் மதர் கார்டியன். முஸ்லீம் மைனராக இருந்தால் ஃபாதர் இஸ் த நேச்சுரல் கார்டியன். கிறிஸ்டியனாக இருந்தால் ஃபாதர் இஸ் த கார்டியன். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.
பேங்க் மேனேஜரை பொறுத்த வரைக்கும்